ஹாய் ஸ்டூடெண்ட் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிக்கிறதுக்கு என்னென்ன குரூப்லாம் நீங்கள் 12th எடுத்துருக்கணும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் நீங்கள் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியுடைய கவுன்சிலிங் மூலமாக ஜாயின் பண்ணலாம். அதுக்கு இருக்கக்கூடிய 12th என்னென்ன குரூப் எடுத்துருக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட் குரூப் அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி எடுத்தவங்க இந்த அக்ரிகல்ச்சர் காலேஜஸில் நீங்கள் அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தவங்களும் இதில் அப்ளை பண்ணலாம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி எடுத்தவங்களும் இதில் அப்ளை பண்ணலாம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர் குரூப் இருக்கும். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியோட அக்ரிகல்ச்சர் ஒகேஷ்னல் குரூப்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க இருக்கிறவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இவங்க எல்லாருமே இந்த கோர்ஸஸ்க்கு அப்ளை பண்ணலாம். ஆனால் ஒவ்வொரு என்ன நீங்கள் 12th படிச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான கோர்சஸ் தான் நீங்கள் எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அண்டு பயாலஜி வச்சுருந்தீங்க அப்படின்னா மொத்தம் பார்த்துட்டிங்கன்னா இதில் இருக்க எல்லா கோர்ஸுமே எடுக்கலாம். நீங்கள் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி வச்சுருக்கவங்க எல்லா கோர்ஸஸ்க்கும் நீங்கள் அப்ளை பண்ண. ஏன்னா பிஎஸ்சி அக்ரிக்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அந்த கவுன்சிலிங் அப்ளை வரும்போது நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் அதில் இருக்கக்கூடிய எல்லா கோர்ஸஸ்க்குமே நீங்கள் அப்ளை பண்ணணும். அதில் உங்களுடைய மார்க்குக்கு தகுந்த மாதிரி என்ன கோர்ஸ் கிடைக்குதோ அதை எடுத்து படிக்கலாம். இதில் பார்த்துட்டிங்கன்னா அக்ரிகல்ச்சர் பிஎஸ்சி அக்ரி இருக்குது, பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் இருக்குது, பிஎஸ்சி அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குது, பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி இருக்குது, பிஎஸ்சி செரிகல்ச்சர் இருக்குது, பிஎஸ்சி ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் இருக்குது. ஸோ இந்த கோர்ஸஸ்க்கு எல்லாமே இந்த 6 கோர்ஸஸ்க்கு எல்லாத்துக்குமே ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி கம்பல்சரியாக இருக்கணும். இந்த இடத்துல மேக்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு சிலர் பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸும் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டு கூட நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் பிடெக் கோர்சஸ்ன்னு வரும்போது கண்டிப்பாக மேக்ஸ் இருக்கணும். ஸோ இதுக்கு கம்பல்சரியாக என்ன இருக்கணும் அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இருக்கணும். 4th சப்ஜெக்ட் நீங்கள் எதை வேணால் இருக்கலாம். கம்ப்யூட்டராக இருக்கலாம், பயாலஜி இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். இந்த பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், பிடெக் இன்ஜினியரிங் அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிடெக் பயோடெக்னாலஜி, பிடெக் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். சார் இப்போ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி எடுத்தவங்க அந்த மேலே 6 கோர்ஸ் சொன்னோம்ல, அந்த 6 கோர்சஸ் மட்டும்தான் பண்ண முடியும். கீழே இருக்கக்கூடிய மேக்ஸ் இல்லாதவங்களுக்கு இந்த பிடெக் கோர்சஸ் பண்ண முடியாது. பயாலஜி இல்லாதவங்களால் இந்த கீழே இருக்கிற கோர்சஸ் பண்ணிக்கலாம். மேலே இருக்கக்கூடிய கோர்சஸ் பண்ண முடியாது. நம்ம 6 கோர்சஸ் சொன்னாங்களே, பிஎஸ்சி அக்ரி, செரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், அந்த கோர்சஸ்லாம் நீங்கள் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு நான் தெளிவாக சொல்லிடுறேன். உங்களுடைய 4 சப்ஜெக்ட்டுமே எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா 3 சப்ஜெக்டை இதோட 4th சப்ஜெக்ட் நீங்கள் பயாலஜியாக இருக்கலாம், கம்ப்யூட்டராக இருக்கலாம், எதை வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த 4ஐயும் 50 கன்வெர்ட் பண்ணி 200க்கு கட் ஆஃப் கால்குலேட் பண்ணிக்கணும். இது அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லா கோர்சஸுமே வரும். நீங்கள் என்ன குரூப் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கோர்சஸ் வரும். இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் தான் எடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பயாலஜி குரூப் இருக்கக்கூடியது உங்கள் எல்லாம் காட்டாது. சாய்ஸ் ஃபில்லிங்னு சொல்லுவோம். இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் காட்டாது. ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். இது மாதிரியான அப்டேட் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ.